மதுரையின் பல்வேறு பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் கோரிப்பாளையம் அரசு மருத்துவமனை பகுதியில் மழைநீர் குளம் போல் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். தற்பொழுது மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அங்குள்ள அரசு மருத்துவமனை சுற்றி மழைநீர் தேங்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அங்குள்ள நோயாளிகள் என்னென்ன பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர்? மருத்துவமனை தரப்பில் இது தொடர்பாக நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டதா? கூடுதல் விவரங்கள். மதுரையில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மதுரை மாநகர் மற்றும் புறநகர் இப்படி மாவட்டம் முழுமைக்குமே கனமழையானது இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதில் கோரிப்பாளையம் பகுதி, அந்த அரசு மருத்துவமனை இருக்கும் அந்த உள் மற்றும் வெளிப்புற சாலைகள் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகளானது அரசு மருத்துவமனைக்கு உள்ளே செல்லும் காட்சிகள். உள்ளே செல்லும் பகுதி, மகப்பேறு வார்டு இருக்கும் பகுதி, குழந்தைகள் வார்டு இருக்கும் பகுதி என அனைத்து பகுதியுமே மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் நோயாளிகளுக்கு, அதாவது மழைநீர் இன்னும் அரசு மருத்துவமனைக்கு உள்ளே செல்லவில்லை. வெளிப்புற சாலை மற்றும் உள்புற சாலையில் அரசு மருத்துவமனையை பொறுத்தளவுக்கு இப்போது தண்ணீர் இருக்கிறது. இது போக நோயாளிகளுக்கான பாதிப்பில்லை. நோயாளிகளை பார்க்க வருபவர்கள், நோயாளிகளுக்காக வெளியே காத்திருப்பவர்கள் ஆகியோர் அமர்ந்திருக்கும் பகுதி, இந்த பகுதியெல்லாம் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இது மருத்துவமனை தரப்பில் பார்க்கும் பொழுது நோயாளிகள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என கூறியிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் மழை வடிவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம் என கூறுகிறார்கள். அது போக மதுரை மாநகர் பகுதியில் கனமழை பெய்திருக்கிறது. புறநகர் பகுதியில் கனமழை பெய்திருக்கிறது. மாநகர் பகுதிகளான முனிச்சாலை, தெப்பக்குளம், காமராஜர் சாலை, கீழவாசல், தெற்கு வாசல், பெரியார் பேருந்து நிலையம், ஆரப்பாளையம், பழங்காநத்தம் மற்றும் அப்படியே பார்த்தோம்னால் தக்கநேரி, செல்லூர், கோரிப்பாளையம், தல்லாகுளம், மாட்டுத்தாவணி, மேலூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும், வாடிப்பட்டி, திருமங்கலம், திருப்பரங்குன்றம், சோழவந்தான் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே, அண்ணா நகர், கே நகர் உள்ளிட்ட மாநகர் பகுதிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் இன்னும் மழைநீர் ஆங்காங்கு சாலைகளில் தேங்கி நிற்கிறது. மக்கள், அதாவது பாதசாரிகள் அந்த பகுதியில் முழுவதுமாக நடக்க முடியவில்லை. வாகனங்கள் ஊர்ந்து செல்கிறது. வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அவ்வாறுதான் இருக்கிறது. இன்னும் மழைநீர் வடிவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. மின்தடை கூட ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அது போக கோரிப்பாளையம் மருத்துவமனை சாலைகளில் இந்த சூழ்ந்துள்ள மழைநீரை உடனடியாக வடிவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அது போக பார்த்தோமானால் மதுரை மாநகரில் ஆங்காங்கே, அதாவது தட்டைநேரி, பழங்காநத்தம், திருப்பரங்குன்றம், ஆரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுரங்கப்பாதைகள் இருக்கிறது. அந்த சுரங்கப்பாதைகள் முழுவதிலும் தண்ணீர் தேங்கி உள்ளதால் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு மாற்றுப்பாதையில் வாகனங்கள் செல்கின்றன. இவ்வாறு மதுரை மாநகர் முழுவதும், மதுரை புறநகர் முழுவதும், மாவட்டம் முழுமைக்குமே கனமழை பெய்திருக்கிறது. அதை அந்த மழைநீர் வடிவதற்கான ஏற்பாடுகளையும் உடனடியாக செய்து வருகிறார்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தினர். விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.